பிரைஸ் தி லார்ட். நம் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உயிர்த்தெழுந்த தேவன், பரலோக ராஜாதி ராஜா, மனுஷனுக்காக, மனுக்குலத்துக்காக இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து மனுஷனாக வளர்ந்து அவர் எல்லா மனுஷர்களுக்கும் பாவ நிவாரண பலியாகி உயிரோட எழுந்த தேவன். அவரை விசுவாசிக்கிற கூட்டங்கள் மத்தியில் உயிர்த்தெழுதலான காரியங்கள் ஆதியிலிருந்தே உண்டாக்கப்பட்டது. எலியாவின் காலத்தில் உயிர்த்தெழுதல் உண்டானது, செத்துப்போனவர்களை எழுப்பினது. காரணம், இவருடைய வல்லமை அந்த எலியாவுடைய தீர்க்கதரிசியோடு கூட இருந்ததுனால. எலிசாவின் காலத்தில் இவருடைய வல்லமை இருந்ததுனால அவரும் மரித்தவர்களை உயிரோட செய்தார். இவருடைய பரலோக ராஜா இயேசு, இவருடைய நாமம் மிகவும் வல்லமை உள்ளது. அவர் ஒருவரே வானத்துக்கிலிருந்து இறங்கினவர், வானத்துக்கு ஏறினவர், பாதாளத்திலையும் பரலோகத்திலையும் பூமியிலையும் சகல இடங்களிலும் நியாயத்திருக்கிற ஒரே ஒரு தேவன் நம் இரட்சகர் இயேசு. அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த வேத புஸ்தகத்தில் முதலாவது மகதலேனாள் மரியாள் வந்து கல்லறையை பார்க்கும்போது அங்கு கல்லறையில் என் ஆண்டவர் இல்லை என்று அழுது புலம்புகிறாள். பிறகு ஒரு தோட்டக்காரனைப் போல காட்சி கொடுத்து அந்த மகளை ஆறுதல் படுத்தி, நான் கலிலேயாவுக்கு போகிறேன் என்று சொல்லி, அங்கே சீஷர்களுக்கு போய் சொல்லுங்க, நான் அங்கு வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். பிறகு அங்கு சீஷர்கள் ஒன்று கூடி 11 பேர் ஒன்று கூடி இருக்கிற போது அவர் காட்சி கொடுத்து அங்கேயும் உயிர்த்தெழுதலை காட்டுகிறார். நாயின் ஊரில் 2 சீஷர்கள் நடந்து போகையில் அவரோடு கூட ஒரு 3வது மனுஷனைப் போல யாரோ போல நடந்து போய் அவர்களுடைய வீட்டுக்குள்ளாக போய் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். என் தேவ பிள்ளைகளே, இந்த இயேசுவை யார் ஒருவர் நம்புறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல் உண்டாகும். என்ன மாதிரி உயிர்த்தெழுதல் என்று நீங்கள் காணலாம். பாருங்கள், சத்தியத்தை அறிந்தீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியமானது உங்களுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும். இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆத்துமாக்குள்ளே மரித்திருக்கிறார்கள் இயேசுவை அறியாத பட்சத்தில். என் தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஏன் இந்த உயிர்த்தெழுதல் வேண்டும்? அப்படி என்றால், புறஜாதிகளும் அந்நியர்களும் அநேக ஜாதிகளும் இருக்கிற ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதலை, ஆத்துமக்களை உயிர்த்தெழுதலை கொடுக்கறதுக்காக. காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷன் மரிப்பதல்ல, ஆனால் அவன் ஆத்துமா மரித்து கிடக்கிறது. அந்த ஆத்துமா உயிர்ப்பித்தால் வழியே அது நித்தியத்துக்கு ஏதுவானது. அங்கு பரலோகம் இருக்கிறது, பூமியிலையும் பரலோகமாக மாற்றினார், பரலோகத்தமாக மாற்றினார். பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரசில் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். பூலோகத்தில் அவருடைய கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய சரீரமானது, சுத்தமான பலி கொடுத்த சரீரமானது, அது இந்த பூமியில் ஏதோன் தோட்டத்தில், புதிய எருசலேமாக இருக்கிற ஏதோன் தோட்டத்தில் அவர் அமர்ந்து, சிங்காசனத்தில் அமர்ந்து முழு உலகத்தையே ஆளுகை செய்கிற நம் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். என் தேவ பிள்ளையிலே ஒரு தெய்வம் இருக்கிறது, அதுதான் இயேசு. இயேசுவை தவிர வேறு யாரும் உங்களுடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. இங்கே கடைசி நாட்களிலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மத்தேயு புஸ்தகத்தில் சில வசனங்களை பார்க்கலாங்க. இவர்கள் மூப்போரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள்
வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதலே இல்லைன்ற கூட்டம் பணம் கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் உயிர்த்தெழுதல் இல்லை, அவர் உயிரோடு எழுந்து கொள்ளலை, அவங்க களவா தூக்கின்னு போய் மறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதலை நம்புகிறது, ஒரு கூட்டம் இவர்தான் மெஸ்ஸியா என்றே நம்பாத கூட்டங்களாக இருக்கிறது. தெய்வத்தை யாரும் பார்க்க முடியாது. தெய்வத்தினுடைய பரிபூர்ண சாயல் அன்னை மரியாளுடைய வயிற்றில், அவர் கண்ணின் வயிற்றில் கருத்தரித்து அவர் பாவ நிவாரண பலியின் பொருளாக தெய்வத்தினுடைய சுபாவமாக அந்த உலகத்துக்கு வந்தார். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறதா. அன்றைக்கு பணத்தை வாங்கிட்டு இன்றைக்கும் அவரை குறித்து, இயேசுவை குறித்து உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தோஷப்பட்டார்கள். அப்போது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். பாருங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே சீஷர்களுக்கு எப்படி காட்சி கொடுத்தார், எப்படி வந்தார், எப்படி போனார்னே தெரியாது. அவர் நினைத்தால் இந்த உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால், உங்களுக்கு பாவத்திலிருந்து உயிர்த்தெழுதல், சாபத்திலிருந்து உயிர்த்தெழுதல், மீறுதலிருந்து உயிர்த்தெழுதல், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, இதிலிருந்து எல்லாத்துலேயும் உயிர்த்தெழுதலை கொடுக்க போகிறார். வியாதி பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை, அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. அவர் உயிர்த்தெழுந்த தேவன். இந்த உயிர்த்தெழுதலின் தேவனை நீங்கள் நம்பினீர்களானால் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க, தோற்று போகவும் மாட்டீங்க. நீங்கள் ஜெயித்து மகிழ்ந்து களி கூறுகிற கூட்டமாக இருப்பீங்க. என் தேவ பிள்ளைகளே, இயேசு ஒருவரே நியாயத்திருக்கிற தேவன். இயேசு ஒருவரே சகல ஜனங்களுக்கும் தேவன். உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் அவரே. பரலோக ராஜாதி ராஜாவும் அவரே. தேவ பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதல் நாளை நீங்கள் தியானிங்க, அடிக்கடிக்கு தியானிங்க. நாங்கள் தியானிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரோடு அவர் இன்றைக்கும் உயிர்த்தெழுதலை கொடுக்குற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளை, உயிர்த்தெழுந்த தினத்தை நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.